வணக்கம். கண்ணை தேடுவதற்காக வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எதுவும் பிளான் பண்ணி நடக்கல, எல்லாம் தானாகவே அப்படியே கோ வித் த ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயம்தான் இந்த இன் சர்ச் ஆஃப் குரு. இந்த சர்ச் ஆஃப் குரு ஸ்ரீராம் யோகி ஸ்ரீராம் பாபாவாக மாறிய ஒரு கதை. அது ராவா ஒருத்தர் எப்படி இருக்காரு, அப்படி ராவா இருக்கிறவருக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் வருது. அப்புறம் அவர் ஒரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை எப்படி வரப்போகுது அது நெக்ஸ்ட் புக்ல வரும். ஸோ ராவா இருக்கும்பொழுது எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் டர்புலன்ஸ்லாம் லைஃப்ல வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனால் அந்த ராவா இருக்கிற ஒருத்தர் எப்பவுமே ஏன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரோட டீனேஜ்லேருந்து கேட்குறாரு, ஏன் ஏன் நான் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படிங்கும் பொழுது ஏன்னு கேட்டாலே இந்த சமுதாயம் நம்மளை தலையில குட்டி அப்படிதான் செய்யணும் அப்படின்னு தான் வளர்த்துருக்கு. அப்படி நான் செய்ய முடியாதுன்னு சொன்னா அப்ப அந்த அந்த பையனை இந்த சமுதாயம், பையனோ அந்த மனுஷன் சமுதாயம் ரொம்ப ஒரு திமிரு பிடிச்ச ஆளு, ஒரு அகம்பாவம் நிறைஞ்சவன் அப்படின்னு தான் அந்த சமுதாயம் பார்த்துருக்கு. அப்ப அவர் இந்த புக்ல கொஞ்சமா தான் பதிவு பண்ணிருக்கணும். அப்ப அவர் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கணும், நிறைய திட்டுக்களை ஃபேஸ் பண்ணிருக்கணும், நிறைய ஹியூமிலியேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கணும். அப்ப இந்த கொஞ்சோண்டு ஏழையே இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா பெரிய பெரிய ஏன்னு கேட்டால் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ ஆனால் அவருடைய பூர்வ ஜென்ம கனெக்ஷன் ஆகப்பட்டது அவர் ஆன்மீகத்துக்குள்ள நுழைச்சிருக்கு. இல்லைன்னா அந்த ஏன் வேற மாதிரி புரட்சியாளரான ஒரு ஏவா மாற்றிருக்கோம் இல்லையா? ஸோ ஆன்மீக கனெக்ஷன் ஆகி அப்போ அவர் இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற ஒரு ப்ராப்பரான ஒரு குருவை போய் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொரு இடமா போகும்பொழுது அவருக்கு இல்லை, ஆனால் அந்த அறிவாகப்பட்டது இந்த மனுஷன் எனக்கு ப்ராப்பரான பதிலை கொடுக்கல, அப்போ அடுத்ததுக்கு போ அப்படின்னு ஒன்றுக்காக போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ சைடில் லைஃப்பும் நடந்துருக்கு, இவரும் வளர்ந்துருக்காரு, ஃபேமிலி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ அதோடைய விஷயங்கள் தொடர்பான பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஆனால் உள்ள எதுக்கு எடுத்தாலும் என்ன இந்த சமுதாயம் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மட்டும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அந்த கொஸ்டின் இருந்தாலே ஒரு சாதாரண மனுஷன் ஒரு யோகியான நிலைமைக்கு மாறுறதுக்கான ஒரு வழிங்கிறது தான் இதோட ஒன் லைனாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்கணும், நம்ம கேட்கல, ஆனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் கேட்கறதுக்கு பதில் கொடுக்க உங்கள்கிட்ட பதில் இருக்கா? அப்ப அந்த பதிலை நம்ம தேடணும். இப்படின்னு சொல்லி கன்வின்சிங்கா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒத்துக்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, நீங்க ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க, நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். கடைசியில எண்ட் என்ன ஆயிடும்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், நாத்திகத்துக்கு போயிடுவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு அப்படின்னு தான் அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துன்னு போறான். ஸோ அப்போ ப்ராப்பரான ஆன்சரை தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நம்ம ஏன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டாதான் நம்மளால அடுத்த ஜென்ரேஷனும் ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். ஸோ வயசு வளர நம்ம இன்னும் கைடன்ஸ் லெவலுக்கு போகணும்னா நம்ம ஏன்னு கேட்கணுங்கிறது தான் இதோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டேக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட ஒரு சேயிங் இருக்கு, தகுதியான ஒருத்தர் இருந்தாருன்னா குரு நம்மளையே தேடி வருவார் அப்படின்னு. அப்போ தகுதியான அந்த தகுதி அப்படின்னா என்ன, நம்ம தகுதியாக்கிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுக்குள்ள நம்ம நிறைய கேள்வியை கேட்கணும். நான் இங்கே இப்படி பேசுறேன், நான் இப்படி இங்கே நிற்கிறேன் அப்படின்னா நான் என்னத்தை எதிர்பார்த்து நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு இங்கே என்ன இருக்கு, என்ன கிடைக்கிறது அப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நமக்குள்ள ஒரு கொஸ்டினை போட இப்போ எனக்கு இந்த இடத்துல நமக்கு அறிவு இருக்கு, நம்ம யாரும் அறிவு இல்லாம பிறக்கல, எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அப்ப நம்ம நம்ம மற்றவங்களை அப்படி ஈஸியா
காரணம் தான் வர, இதுக்கு வந்து இவருக்கு இந்த இடத்துல புகழ் தேவையா இருக்கு, இவருக்கு இந்த இடத்துல அட்டென்ஷன் தேவையா இருக்கு அப்படின்னு மற்றவங்களை நம்ம வந்து பிளேம் பண்றோம். நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்னத்தை எதிர்பார்த்து வரோன்றத நம்மளுக்குள்ள நம்ம கொஸ்டின் பண்றோமா? அதை நம்ம பண்ணவே இல்லை. அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம வந்து ஒவ்வொரு நிலையில நம்மளுடைய ஆன்மா வந்து சுத்திகரிக்கப்பட்டுட்டே வருது. அப்படி வரும் பொழுது ஒரு கம்மியான ஸ்டேஜுக்கு நம்ம வந்து முன்னேறி போறோம். ஆயிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, அதுக்கான ஃபார்வர்டு, மூவிங் ஃபார்வர்ட் ஆகும். அப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆகும் பொழுது நமக்கு நம்ம வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஒரு பரிணாமத்தில் வர ஆரம்பிக்குது. இப்போ வர ஆரம்பிக்கும் பொழுது கைடன்ஸ் எல்லாம், இப்போ யாரெல்லாம் நம்மளோட கூட வராளோ, நம்மளோட பயணம் பண்ணுறாலோ, அந்த கைடன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஒரு லெசனாகவும் நம்ம இன்னும் ஷைன் ஆகிறதுக்குமான ஒரு வழியாக வருது. ஸோ அந்த ஒரு சிந்தனையை வந்து இந்த புத்தகம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கும். அந்த சிந்தனை இன்னும் மேலே வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த தியானம்ங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம தியானம்னா என்ன பண்ணுறோம்னா, இவர் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறார். நம்ம எல்லாருமே நினச்சிருந்ததுனா கண்ணு முடியல ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணோம், முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேலையை பண்ணணும். தியானம்ன்றது நிகழ்ந்துட்டே தான் இருக்குது, அதில் நம்ம இணைச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வேலையும், இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா இப்போ பேசி முடிச்சுட்டு நீ ஒன்று ரிவ்யூ பண்ணிக்கோ. அப்போ நீ ரிவ்யூ பண்ணும் பொழுது மற்றவங்க ரிவ்யூ பண்ணுறது வேற, அவங்களோட கண்ணோட்டத்தில் ஒன்று ரிவ்யூ பண்ணுறாங்க. உன் கண்ணோட்டத்தில் நீ என்ன ஒன்று ரிவ்யூ பண்ணிக்கிற, நீ நினைக்கிற எல்லாரையும் விட நான் ஒரு சரி அப்படின்னு எல்லாரும் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிக்கும் பொழுது ஓகே, நான் இந்த எண்ண பிரதிபலிப்புல நான் பேசியிருக்கேன், ஓகே நான் என்ன இந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் கம்மி பண்ணிக்கணும், இந்த எண்ணம் தப்பு, இந்த எண்ணம் ரொம்ப கரெக்ட், இதை நான் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ எந்த செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும்னா இந்த தியானங்கிற விஷயம் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா நான் வந்து தகுதியான ஆளாவே ஆக போகிறது இல்லை. அந்த தகுதியான ஆகும் பொழுது நம்ம ரைட் பர்சன்ஸை மீட் பண்ணுவோம் லைஃப்பில், ரைட்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவோம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுவோம். மெயின் பர்பஸ் ஆஃப் லைஃப் மோர் தென் மணி அப்படிலாம் தாண்டி பீஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த பீஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா இந்த மாதிரி நம்மளை செல்ஃப் ரிவ்யூ பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஓகே நான் அந்த பாராயணத்தை படிச்சுட்டேன், அப்போ கடவுள் வந்து என்னை வந்து சரியான பர்சனாக மாற்றணும், அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். அதுக்காக அந்த பாராயணத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மளை செல்ஃப் ரிவ்யூ பண்ணிக்கும் பொழுது நம்மளே மிரராக நம்மளை பார்த்துக்கும் பொழுது இந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஈகோவாக இருக்கேன், இந்த இடத்துல நான் லோவாக ஃபீல் பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நான் என்னை பார்க்கும் பொழுது ஓகே நான் இந்த இடத்துல நான் வெளில வரணும், நான் முயற்சி எடுக்கணும். இந்த முயற்சியே பண்ணாமல் வெறும் பாராயணத்தை மட்டும் படித்தேன், ரெண்டாவா எனக்கு கூடுன்னா அவரும் என்ன தான் பண்ணுவார், அது கஷ்டம். ஸோ அதுக்கு வந்து ஆத்ம ஞானம்ன்றது ரொம்ப முக்கியம், அந்த தூண்டுதல்ன்றது ரொம்ப முக்கியம். மோரோவர் ஆத்ம ஞானம்ன்றது ஒரு புது சப்ஜெக்டே இல்லை, பிறந்ததுலேருந்து நம்ம வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் சரியாக பண்ணிக்கிறோமாங்கிறது தான் பாயிண்ட். ரைட் வேலை பண்ணிக்கிறோமா, ரைட் வேலை பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து எந்த இது வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அது சேலஞ்சாக எடுத்துட்டு இருக்கோம். ஓகே எனக்கு இன்னைக்கு இந்த சேலஞ்ச் இருக்கு, இதை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். அப்படி இருந்ததுனால நரேந்திர மோடி மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்துருக்காங்க. அவங்க சேலஞ்சாக எடுத்ததுனால தான் வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையும் பார்த்தாலே அவங்க எல்லாருமே சேலஞ்சாக எடுத்துருந்துருக்காங்க, ஸ்ட்ரகிளாகவே எடுத்துக்கல. ஸோ லைஃப்பை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னா முதல்ல நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நம்ம யாருங்கிற அந்த தேடல் வந்து இன் சர்ச் ஆஃப் குரு வந்து அவருடைய குருவை தேடி இருக்காருன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற நம்ம யாருங்கிறத தேடுறதுக்கான ஒரு தூண்டுதல் இந்த புஸ்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த புஸ்தகம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட அறிமுகம் கிடைச்சிட்டு அப்புறம் தமிழ் புஸ்தகம் ஃபுல்லாக வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இதை வந்து இங்கிலீஷில் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது வந்து கைடன்ஸாக இருக்கலாம், அந்த யூனிவர்ஸோடைய கைடன்ஸாக இருக்கலாம், அந்த யூனிவர்ஸுக்கு வந்து இதோடைய தாக்கம் வந்து பல பேருக்கு போய் வேற மாதிரி ஒரு சேருங்கிற இதுவும் வந்து புஷ்ஷை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால அவங்க சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு.
ஸோ ஆனால் இதில் வந்து நான் சோஃபார் பண்ண புக்ஸ் எல்லாம் வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் என்னோட மதர் டங்குன்றதுனால ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. பட் இங்கிலீஷ் டு தமிழ்ங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு. பட் அவருக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ்ன்றது இதுதான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்குறாருன்னா அவரும் வந்து ரிவ்யூ பண்ணி அதை படிக்க முடியாது. ஏன்னா அவரும் வந்து இங்கிலீஷில் அவ்வளோ இது இல்லை. அப்போ வந்து என்னை நம்பி அவர் கொடுக்குறாரு. என்னை நம்பின்றதை தாண்டி இந்த நிகழ்வு சரியானதாக இருக்கும், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அவருக்கு அந்த ஆட்டிடியூடு இருக்குது, வந்ததை பார்த்துக்கலாம், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ இதை அவங்க முடிச்சதுக்கப்புறம் அது என்ன நடக்குதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் கொடுத்துட்டார். இப்போ நான் வந்து ஐயோ சொல்லிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வாய் விட்டோமோ அப்படின்னு. அதுக்கப்புறமா அதை வந்து ஏன் நான் ஒரு விஷயம் வரும்பொழுது அதை வந்து என்னோட லேர்னிங்காக தான் எடுத்துப்பேன். ஸோ இது எப்படியாவது ஒரு வாய் விட்டோம், தலைவிட தண்ணி குடிச்சாலும் எதையாவது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ப்ரூஃப் ரீட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து யார்கிட்ட கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, நானே இதை படிக்கிறேன். யூஸ்வலாக அவர் ரீடரே கிடையாது, அவர் எதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவான பர்சன். அவர் வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு 2 hours உட்காந்தாருன்னா மூவியில் உட்காருவார், அவ்வளோதான். அதுக்கு பேர் உட்காந்துட்டு. ஸோ அவர் வந்து இதை ஃபுல்லாக படித்தார். ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னார், செகண்ட் டைம் நீ தமிழில் படி, நான் அதை வந்து இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் மிஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இதையும் 2 பேரும் உட்காந்து அதை ரிவ்யூ பண்ணி படித்தோம். படிச்சதுக்கப்புறம் ஓகே, நாட் பேட் ஃபார் ஃபஸ்ட் டைமர், ஓரளவுக்கு நல்லா வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தில் தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணோம். ஸோ எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் சேர்ந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது மோரோவர் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகும்போது அந்த நமக்குள்ள அந்த கொஸ்டின் வந்து உள்ளுக்குள்ள தூண்டுதல் வந்து உண்டு பண்ணும். இவரோட ஜர்னி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நமக்குள்ள வந்து ஒரு தேடல் இருக்கும். இன் சர்ச் ஆஃப் குரு இன்சைடர்ஸ். அந்த இன்சைடர்ஸை தான் இது வந்து கொண்டு வரும்னு நம்புறேன். இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி.